வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார். வாயத்துறன்னா வாயை திறந்து அவர் நிக்கவே முடியலையே ஒன்னால. ஓடுறீங்க, மொத்தமா கூட்டத்தோட ஓடுறீங்க. கையை வச்சு பாக்குறோம் உங்க அப்பாவை காணுமே அப்படிங்கும் போது அது உண்மை தானே. அது சட்டசபை குரூப்ல இருந்து எடுக்க முடியாதுல்ல. அவங்க அப்பாவை காணும் தானே. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எல்லாரும் உட்காந்து உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன், அமைதியா உட்காருங்க. பார்ட்டி ஃபண்ட்னா ஏன் கோவம் வருது? குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும், குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும். பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குங்க. எந்திரிக்கிறாங்க எல்லா திருடனும் எப்ப எந்திரிப்பான்? தேல் கொட்டும் போது தான் எந்திரிப்பான். நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்கே இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இஸ் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை வாசிப்பாரு. பதில் சொல்றதுக்கு தெரியல. இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அவை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமாங்களா? அவை முடிஞ்சிச்சுன்னு சபாநாயகர் சொன்னப்பதான் அவை முடியுது. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்புடைய வகையில் பதிலளித்திருக்கிறார். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் சட்டசபை நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்றாங்க. இந்த ஃபிளாப் வாயத்தொடர்ந்தாவே பொய் தான். வாயத்துறங்க முதல்வரேன்னு சொல்லும் போது இன்னைக்கு வாயை திறந்தா என்ன ஆகுன்றதா எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு ஏடிஎம்கே உட்காந்து கேட்டு தானே போனாங்க பார்ட்டி ஃபண்ட். அவங்களுக்கு அந்த குறுகுறு தன்மை இல்லையே. என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்க அது ஒவ்வொன்னா வெளியே வரும், நாங்க வெட்ட வெளிச்சமா காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. ஊழல்ல பிஹெச்டி பண்ணவங்க இந்த திமுக காரங்க தான். ஹிஸ்டரி ஷீட் ரவுடியை கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா? ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதிங்கிறது செந்தில் பாலாஜி தான். இன்னைக்கு தமிழ்நாடு பாப்புலர் எஸ்கோபார் வேற யாரும் இல்லை, செந்தில் பாலாஜி. தமிழக முதல்வரே தயவு செய்து இந்த சைனை செய்யாதீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பாசமாக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நாசமா போன சைன், இதை நம்ம செய்ய வேணாம், நம்மளுக்கு இந்த சைன் தான் சூப்பரா இருக்கு. சபாநாயகர் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறேங்கிறாரு. உடனே ஓடுறாரு. நான் என்ன பேசுவேன்? பதறாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் அசம்பிளி ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்டது வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் தான். நீ வாயை திறந்தா என்ன ஆகுன்றது இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துருச்சு. எப்படி பாக்குறீங்க ஸ்பீச்சை? இதை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் நாளே சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி முதல்வர் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாயத்துறன்னா வாயை திறந்து அவர் நிக்கவே முடியலையே ஒன்னால. புரிஞ்சுங்களா? ஓடுறீங்க, மொத்தமா கூட்டத்தோட ஓடுறீங்க. இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல சூடான நிலைமை. நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு வார்த்தை, ஓகேங்களா? சாத்தான்னு. இன்னைக்கு அவர் டெவில்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷ்ல. சோ சாத்தான்லாம் அங்கேருந்து ஓடி போயிருச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேற என்ன விசேஷம்? ஓகே சார். பல்வேறு முக்கிய பாயிண்ட்ஸ்கள் இருக்கு. அவர் முதல் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க தயவுல நான் ஒன்னும் ஆட்சி அமைக்கல, மக்கள் ஆதரவுல தான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கல்யாண விழாக்கள்லயும் சொல்லுவாரு, பல மீட்டிங்ல சொல்லுவாரு நம்ம ஆட்சி தான் நடக்குதுன்னா. அதுக்கு முதல்வர் இப்ப ஆன்சர் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு நீங்க நல்லா இன்னைக்கு கவனிச்சு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சபாநாயகர் அவளை என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் உரையை முடிச்ச உடனே எதிர்கட்சி தலைவருக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்க உங்களுக்கு எதிர்வினை ஆட்டணும்னா நீங்க எதிர்வினை ஆட்டுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இஸ் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் நாட் டினைங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட, சபாநாயகர் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு பேச வாய் இல்லை, வார்த்தைகள் கிடையாது. புரிஞ்சுங்களா? ப்ளஸ் எதுவுமே எழுதி வச்சது எதுவுமே எல்லாம் தீர்ந்து போச்சு. புரிஞ்சுங்களா? திரும்ப ஸ்கிரிப்ட் ரைட்டரை எழுதி கொடுத்தாதான் திரும்ப நீங்கள் பேச முடியும். இல்லைன்னா வெளியில் போய் யார்ட்டையாச்சும் கேட்டுட்டு தான் திரும்ப ப்ரெஸ் மீட் வைக்க முடியும். புரிஞ்சுங்க? அவருக்கா சுய அறிவு இல்லை. எதிர்கட்சி தலைவர் ஃப்ளாப், ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு எந்த விதமான வார்த்தையும் அவருக்கு பதில் சொல்ல வரல. புரிஞ்சுங்களா? இப்போ யாருக்கு யாரை சொல்லணும்? வாயை திறங்க அப்படின்னு யாரை சொல்லணும்? சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தார்ல, வாயை திறந்து பேச வேண்டியது தானே. எதுக்கு வெளியில் ஓடி போனீங்க? இதுவே சாட்சி.
அவருக்கு வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை வந்து வாசிப்பாரு, பதில் சொல்றதுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து ஒன்னு சொன்னாரு கம்யூனிஸ்ட், ஏன்னா கம்யூனிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சொல்றாரு, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து சுயேட்சையா அவங்க எடுத்த முடிவுகள், மற்றவங்கன்னா கூட்டணியில இருக்கிறாங்க, இப்ப எப்படிங்க நீங்க இதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சுயேட்சையா மக்கள் அங்க நிக்கிறாங்களே, நீங்க அதே கம்யூனிஸ்ட் கேட்க வேண்டியது தானே, நாங்க தானே அவங்களை அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கம்யூனிஸ்ட் அந்ததுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல. ஸோ எந்த விதமான வார்த்தைகளுமே அவங்கள்ட்ட இல்லை, அவங்க போடுறது எல்லாமே வந்து வாய்ஜாலம் அப்படிங்கிறதுல இது ரொம்ப தெளிவா தெரியுது. ஓகே, இதுதான் சார் அவரே சொல்றாரு, பேசுன்றீங்க, ஆனா நான் பேசுறேன் வெளியே போயிடுறேன்னு சொல்றீங்க சார். இந்த 4 நாட்கள் உதயநிதியோட அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து வெறும் வாயை திறந்தா பொய் தான், புரிஞ்சுங்களா? நேத்து வந்து சட்டசபை முடியும் போது பாத்தீங்கன்னா 2 மணியே சில்ற அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல அமைச்சர்கள் பேசினாங்கன்னாரு. சட்டசபை முடிஞ்சோடனே பல அமைச்சர்கள் பேசினாங்கன்னா வாயை திறந்து பேசிட்டு இருப்பாங்க, சட்டசபையில ரெக்கார்ட் ஆச்சா? புரிஞ்சுங்களா? ஸோ எந்த அமைச்சருமே சட்டசபை முடிஞ்சோடனே பேசலன்னா அது வந்து அவை குறிப்பில் இடப்படாது. ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் அந்த ரீவைண்ட் பண்ணி அந்த சீனை கூட போட்டுக்காருங்க, ஓகேங்களா? எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே மொத்தமாக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனோடனே இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா அவை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? புரிஞ்சுங்களா? அவை முடிஞ்சிச்சுன்னு சபாநாயகர் சொன்னப்பதான் அவை முடியுது. நீங்க அந்த இதை வந்து நம்ம ரீகால் பண்ணி பாருங்க, இந்த நம்ம வீடியோல கூட அந்த கேப்ஷனா போடுங்க. இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கிளம்பி போயிட்டாரு, ஏன்னா பதில ஹியர் பண்ணவே முடியாது, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பேசினாங்க, அதுக்கப்புறம் சட்டசபை நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபிளாப் வாயை திறந்தாவே பொய் தான் அப்படிங்கிறது நீங்க ஊர்ஜிதமா ஆக்குறதுக்கு அந்த வீடியோவை நீங்க கட் பண்ணி போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு முதல்வரும் சொல்லியிருக்காரு, நான் வாயை திறந்தா என்ன பண்றது, உங்க அப்பாவோட தோல்வியே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த பதில சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அது வந்து உண்மைதானே, அது சட்ட குறிப்பில இருந்து நீங்க எடுக்க முடியாதுல்ல. அவர் நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கைய வச்சு பாக்குறோம், உங்க அப்பாவை காணுமே அப்படின்றாரு. அப்படிங்கும் போது அது உண்மைதானே, அது வந்து சட்டசபை குறிப்பில இருந்து எடுக்க முடியாதுல்ல, அவங்க அப்பாவை காணும் தானே, புரிஞ்சுங்களா? சோ உண்மையா தானே பேசியிருக்காரு. இந்த ஃபேக்ட்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, சோ ஃபேக்டா தான் பேசியிருக்காரு. நீங்க ஃபேக்டா பேச சொன்னீங்க, ஃபேக்டா பேசியிருக்காரு. அந்த குட்டி ஸ்டோரி எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப பல்வேறு நபர்கள் எல்லாம் அது முன்னாள் முதல்வர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேசின பேச்சு அப்படிங்க. ஏன்னா நீ கல்யாண மண்டபத்துல பேசுற, வெளியில போய் பிரஸ்ல பேசுற, இன்னைக்கு வெளியில போய் நீ பிரஸ்ல பேசுற, அவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். சபாநாயகர் அவை முடிஞ்சிச்சுன்னு சொன்னோடனே மொத்தமா நேரலை கட்டாச்சா? அதுக்கப்புறம் எந்த மினிஸ்டர் பேசினாங்க, எது ரெக்கார்ட் ஆச்சு சொல்லுங்க? பல அமைச்சர்கள் பேசினான்னு சொன்னீங்க, அமைச்சர் பேருனா உனக்கு தெரியாதுங்களா? நான் வீட்டுல போய் டிவில பார்த்தேன்னு சொல்றீங்க, புரிஞ்சுங்களா? எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட்டா வந்து ஒரு இப்ப நான் வந்து சொல்லணும், மிஸ்டர் ஆண்டோ வந்து பேசினாரு, மிஸ்டர் அப்துல்லா வந்து பேசியிருக்காரு, மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லணும். பல அமைச்சர்கள்னு சொல்றீங்களே, எதுவுமே வந்து ஒரு கிளியர் கட் பாயிண்டா இல்லையே. பேசுறது எல்லாம் பொய்யுங்கிறதுக்கு சாட்சி தான் நான் சொல்றேன். இது நம்ம வெளியில வந்து சொல்லும் போது ஒரு இதா இருக்கணும்ல, ஒரு கான்கிரீட் ஆன்சரா இருக்கணும்ல. பேசணும்னே பதில் கேட்கறது கூட ரைட் இல்ல. எதிர்கட்சி தலைவர் பேசி முடிச்ச உடனே அமைச்சர்கள் வந்து பேச சொல்றாங்க, ஓகேங்களா? ராஜ்மோகன் அவர் பேசினாரு, அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஆதவர்ஜனா பேசினாரு, சாரி அமைச்சர் ராஜ்மோகன் பேசினாரு. எல்லாருமே பேசும்போது கிளம்பி போயிட்டீங்க, புரிஞ்சுங்களா? கேள்வி கேட்டது வந்து எத்தனை இது வெளியில போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு அமைச்சர் கீர்த்தனா பேசுறதுக்குள்ளே வெளியில போயிட்டீங்க. அமைச்சர் கீர்த்தனா என்ன சொன்னாங்க, நான் சட்டசபையில இது வந்து பதிவு செய்யறேன்னு சொன்னாங்க, புரிஞ்சுங்களா? அவங்க பேசுறதுக்குள்ளே நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அதனால வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா வெளியில வந்து பிரஸ் மீட்ல தான் சொன்னாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, உங்க ஆட்சியில எவ்வளவு வெளியில போச்சு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆந்திராவுக்கு போச்சு, உங்களோட தோல்விகள் என்ன, இப்ப நாங்க எப்படி மீட்டு கொண்டு வருவோம், நாங்க என்னென்ன ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, எல்லாத்தையும் வந்து அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்கல்ல. அப்படிங்கும் போது அதை கேட்கறது கூட அவங்கள்ட்ட இது கிடையாது. அவங்க வெளியில வந்து பிரஸ் மீட்ல தான் சொல்றாங்க. பிரஸ் மீட்ல பார்த்தது, பிரஸ் மீட் சொல்றதும் பல அமைச்சர்கள் வெளியில வந்து பேச, பல அமைச்சர்கள் வெளியில வந்து பிரஸ் மீட்ல தானே பேசினாங்க, சட்டசபையில பேசினாங்க. எதுவுமே தெரியாது, எவனோ எழுதி கொடுக்குறான், எதையோ உளறிட்டு வருவோம், புரிஞ்சுங்களா? சோ ஹி இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர், தே கேனாட் ஆன்சர் ஃபர்ஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ஒரு ஊழல்வாதி தானே. பார்ட்டி ஃபண்ட்னா ஏன் கோவம் வருது? இன்னைக்கு ஆதவர்ஜனா கேக்குறாரு, பார்ட்டி ஃபண்ட்னா ஏன் கோவம் வருது, புரிஞ்சுங்களா? எல்லாமே பார்ட்டி தானே. தமிழக வெற்றி கழகமும் ஒரு பார்ட்டி, டிஎம்கே ஒரு பார்ட்டி, ஏடிஎம்கே ஒரு பார்ட்டி, நாம் தமிழர் ஒரு பார்ட்டி, எம்டிஎம்கே ஒரு பார்ட்டி, ஐயுஎம்எல் ஒரு பார்ட்டி, சிபிஐ ஒரு பார்ட்டி. ஏன் உனக்கு மட்டும் கோவம் வருது? குற்றம்ல மனசு குறுகுறுக்கும்,
அந்த குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும். அதுதான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குங்க. எந்திரிக்கிறாங்க எல்லா திருடனும் எப்ப எந்திரிப்பான்? தேல் கொட்டும் போதுதான் எந்திரிப்பான். ஓகேங்களா? இங்க வார்த்தைகள் தேல் மாதிரி கொட்டுது. பார்ட்டி ஃபண்டுன்னு எந்திரிக்கிறான் எல்லா திருடனும். எந்திரிக்காதவன் திருடன் கிடையாது, எந்திரிச்சவன் திருடன். ஓகே, அந்த குட்டி ஸ்டோரின்றது அந்த அவசியம் இல்லாததுன்னு போயிட்டு இருக்கு. என்னன்னா அன்னைக்கு சபையில் இருக்கிறவர் உதயநிதி தான் இருக்காரு, அவரை பத்தி பேசியிருக்கலாம். ஒரு முன்னாள் முதல்வரை பேசினது அந்த குட்டி ஸ்டோரி எப்படி பாக்குறீங்க? அது அவாய்ட் பண்ணிருக்கலாமா? இல்ல, அவர் வந்து டைரக்டா வந்து குட்டி ஸ்டோரியில வந்து சொல்லலையே. எதுவும் இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியதுங்க. புரிஞ்சுங்களா? சொல்லி காட்டாம இவங்களுக்குன்னா ஒன்றும் தெரியாது. நீ வாயத்துறங்க முதல்வரேன்னு சொல்லும் போது இன்னைக்கு வாயை திறந்தா என்ன ஆகுன்றதா எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிஎம் சார் வந்து ரொம்ப சூப்பரா ஒன்று சொன்னாரு. அவர் ஏன்னா அவர் வந்து கன்னி சிஎம் தான். ஓகேங்களா? நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த சட்டசபை. ஓகேங்களா? அப்படிங்கும் போது நம்ம சபாநாயகர்கிட்ட கேக்குறாரு, அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே, நான் பேசலாமா அப்படின்றது கேக்குறாரு. சோ அது வந்து அவர் எவ்வளவு அவங்க போயிட்டாங்களே, நான் அதை பேசலாமா இப்ப அப்படின்னு. இல்ல நீங்க பதிவு செய்யுங்கன்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. அப்படிங்கும் போது அவங்க இல்லாத போது நான் பேசலாமா அப்படின்றத ஒரு சிஎம் எவ்வளவு தெளிவா கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு அதை பதிவு செய்யறான்றது ரொம்ப நாகரிகமா கேக்குறாரு. புரிஞ்சுங்களா? இது இவ்வளவு பெரிய, இதுக்கு மேல என்னங்க வேணும்? நான் பேசினதுன்னா வந்து சட்டசபை இதுல ஏத்தணும் அப்படின்ற மாதிரி பேசாம அவங்க இல்லையே நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இத வந்து எவ்வளவு ஒரு நாகரிக முறை. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து பதிவு செய்யறாங்க. புரிஞ்சுங்களா? அதை உட்கார்ந்து கேட்கறது ஏடிஎம்கே தான் உட்கார்ந்து இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே உனக்கு எதுக்கு குறுகுறுன்னு இருக்குது? அடுத்த அந்த கேள்வி நானே கேட்டேன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஏடிஎம்கே உட்கார்ந்து கேட்டு தானே போனாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு. அவங்களுக்கு அந்த குறுகுறு தன்மை இல்லையே. இந்த பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சரை நீங்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் நீங்க தானே. மினிஸ்டர் மேல தனிப்பட்ட முறையில ஊழல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஏடிஎம்கேல இல்லன்னு நான் சொல்லல. புரிஞ்சுக்கலாம். ஆனா பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி இன்னைக்கு நீங்க ஒன்னும் இல்ல, நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பார்ட்டி ஹேஸ் ஹையர் ஃபண்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லி போடுங்க. ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா தான். அவங்க பெரிய ஃப்ராடுங்க, நம்ம ஐடியாலஜிக்கல் எனிமி நம்பர் 1. புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் 5வது இடத்துல வருது, ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்து கூட. புரிஞ்சுங்களா? டாப் 10ல இந்த டிஎம்கே வருதுங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோ பார்ட்டி ஃபண்டை வாங்கி வச்சிருக்காங்க. டாப் 10ல இந்த டிஎம்கே இருக்குது. ஒரு ரீஜனல் பார்ட்டி டாப் 10ல இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டிஎம்கே. ஓகே, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குறிப்பை எடுத்து தான் நான் சொல்றேன். சார், இந்த பார்ட்டி ஃபண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டசபையில ஒரு பூங்கமே வெடிக்குது. சார், எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அரசு எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, ஒரு கட்சி நிதியா தான் அது போகுதுன்னு சொல்றாங்க. அவர் நம்மளோட முதல்வர் சொல்லியிருப்பாரு, என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்க அது ஒவ்வொன்றா வெளியே வரும், நாங்க வெட்ட வெளிச்சமா காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டாஸ்மாக்ல என்ன மாதிரி ஊழல் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு ஊழல் போயிட்டு நினைக்கிறீங்க? சார், இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் வேலை செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 15,000 பேர்த்துல ஓகேங்களா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு பர்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் சம்பளம். அந்த 11,000 ரூபாய் சம்பளத்துல குடும்பம் நடத்த முடியுமான்னு வந்து ஒரு வழக்கறிஞர் கூட அன்னைக்கு அவங்களுக்கு ஆஜராக வழக்கறிஞர் வந்து கேட்குறாரு. நான் தான் சொல்றேன், 11,000 சம்பளம் நடத்த முடியலன்னா எதுக்கு அந்த வேலையில இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது ஒரு கன்சாலிடேட்டட் பே வேலை தானே. புரிஞ்சுங்களா? நீங்க அந்த வேலையை விட்டுட்டு ஸ்விக்கியில நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னாவே 20,000 25,000 சம்பாதிக்கலாமே. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அந்த வேலையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார் எக்ஸ்ட்ராவா. ஒரு 11,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர்னு நம்ம சொல்றவரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாப்ல. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேனேஜர், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஆபீசர் எல்லாம் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வரைக்கும் இந்த ஊழல் போகுது. பிளஸ் நம்ம டாஸ்மாக்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினா வந்து 3 பாகம் தான் விற்கிறாங்க, 3 கம்பெனி தான் விற்கிறாங்க. அது ஒன்று SNJ, ஒன்று கால்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் வந்து அதை நம்ம அமைச்சர் விக்னேஷ் வந்து வெளியிட்டதை வந்து நம்ம சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன். ஸோ மற்ற பாகங்களை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம பக்கத்து யூனியன் டெரிட்டரி இதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கர்நாடகாவா இருக்கட்டும், அங்க போனீங்கன்னா எல்லா பிராண்டுமே கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்ட் பிசினஸ் கூட இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பார்ட்டிக்கு மட்டும்தான் இவங்க காசை வாங்கிட்டு சரக்கு இறக்குறாங்க. புரிஞ்சுக்கலாம்? மற்ற சரக்கை வந்து இவங்க இறக்குறது கூட கிடையாது. இந்த மாதிரி கூட சம்பாதிக்கலாம். அதாவது இந்த அந்த ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு இதுல PhD பண்ணது டாஸ்மாக் PhD. ஓகேங்களா? EB PhD, மணல் கொள்ள PhD, மைனிங் PhD அப்படின்னு ஒரு அமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா ஊழல்ல PhD பண்ணவங்க இந்த திமுக காரங்க தான்.
ஸோ இந்த மாதிரி ஊழல்களை பண்ணி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே இந்த டாஸ்மாகை பற்றி பேசுனீங்கன்னா இட் இஸ் அ பிக் காட்டல்.